بسم الله الرحمن الرحيم والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر. السلام عليكم ورحمة الله وبركاته. ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி சையத் அன்வர் பேசுகிறேன். கணவன் மனைவிக்கு இடையில் மனைவி கணவனுடைய பெயரை அழைத்து கூப்பிடலாமா? அதான் என்னுடைய கேள்வி. தொண்டியை சேர்ந்த சையத் அன்வர் என்ற சகோதரர் இந்த கேள்வி கேட்கிறார். என்ன கேட்கிறாருன்னு கேட்டா, கணவன் மனைவியா இருக்கிறாங்க. மனைவி கணவனை கூப்பிடும் பொழுது அவருக்கு பேர் இருக்கும்ல, அந்த பேரை சொல்லி இப்ராஹிமுடைய மனைவின்னா, என்ன இப்ராஹிமே வாங்க, இப்ராஹிமே எனக்கு செலவுக்கு பணம் கொடுங்க, இப்ராஹிமே நம்ம நான் எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வர்றேன் அப்படின்னு கணவனை பெயரை சொல்லி கூப்பிடலாமா? அது இஸ்லாத்துல கூடுமா அப்படின்னு கேட்கிறாங்க. இந்த பெயரை சொல்லி கூப்பிடுவது கேட்கறதோட ரெண்டு விஷயம் இருக்குது. பேரை சொல்லி கூப்பிடுவது ஒண்ணு இருக்கிறது, பேரை சொல்வதுன்னு ஒண்ணு இருக்கிறது. அதை சொல்லக்கூட கூடாதுங்கிற நம்பிக்கை மக்கள் இருக்குது. என்ன, கணவன் பேர் என்ன செய்ய மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. அவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டா, ஏதாவது ஒரு உறவு சொல்லி இந்த ஊருடைய மகன் இன்னாருடைய தம்பி அப்படி சொல்லுவாங்களே தவிர, அல்லது புள்ள பிறந்துருச்சுன்னு சொன்னா அந்த புள்ளையுடைய தகப்பனார்னு சொல்லுவாங்க. என்ன செய்ய மாட்டாங்க, கணவன் பேர் என்னன்னு கேட்டா கணவன் பேரை சொல்லக்கூடாது. அந்த காலத்துல பாட்டு பேரை சொல்லலாமா, கணவன் பேரை சொல்லலாமான்னு பாட்டுலாம் போட்டு மண்டையில ஏற்றி வச்சுட்டாங்க. கணவன் பேரை மனைவி சொல்லக்கூடாது. அதனால என்ன செய்வாங்கன்னா, நீங்க தொண்டில இருந்து கேட்டீங்க, தொண்டி பழக்கம்லாம் என்னன்னு கேட்டா இந்தாங்கன்னு தான் கூப்பிடுவாங்க. எதை சொல்லி கூப்பிட மாட்டாங்க, ஏதாச்சும் ஒரு உறவை சொல்லி மச்சாங்க சாத்தாண்டுக்குலாம் கூப்பிடுறாங்கல்ல, அப்படிலாம் கூப்பிட மாட்டாங்க. எப்படி கூப்பிடுவாங்கன்னா, இந்தாங்க அந்தாங்கன்னு கூப்பிடுவாங்க. அந்த மாதிரிலாம் கூப்பிடுறாங்கல்ல, அப்படிதான் கூப்பிடணுமா அல்லது இந்த பெயரை சொல்லலாமா, பெயரை சொல்லி கூப்பிடலாமா? ரெண்டு விஷயம். கேட்டது கூப்பிடுறதா கேட்டீங்க, பேரை சொல்லலாமா? முதல்ல கணவன் பேரை சொல்லலாமான்னு கேட்டா, கணவன் பேரை சொல்லலாமா என்ற விஷயத்துக்கு நேரடியான ஆதாரம் இருக்குது. புகாரியில் 5228 நிறைய ஆதாரம் இருக்குது. ஒரு ஆதாரம் போதும். 5228வது ஹதீஸில் இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா நாய்கிட்ட சொல்றாங்க, ஆயிஷாவே, நீ என் மேல கோபம் இல்லாம ஒரு சந்தோஷமா இருந்தாயானால் அதையும் நான் அறிந்து கொள்வேன். நீ என் மேல ஏதாவது குடும்ப வாழ்க்கையில பிரச்சனை கோபம் ஏற்படும், நீ என் மேல கோபமா இருந்தாலும் அதை நான் கண்டுபிடிச்சிருவேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனைவிட்ட சொல்றாங்க. அப்ப ஆயிஷா நாய் கேட்கிறாங்க, மின் ஐநத்தை அறிவு தாளிக்க, அது எப்படி நீங்க அறிவிங்க? என் மனசுல நான் கோபத்தில் இருக்கிறேன்னா சந்தோஷத்துல இருக்கிறேனா என்று நீங்க எப்படி நீங்க அறிந்து கொள்வீங்க? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, நீ என் மேல ஒரு சந்தோஷமான இருந்தாயானால் இன்னைக்கு தக்கூலின நீ சொல்வாய், ஒரு பிரச்சனையை பேசும்போது சொல்வாய், லா ரப்பி முகமதின், முகமதுடைய இறைவன் மீது ஆணையாக என்று பேசுவாய். பேசும் பொழுது ஒரு செய்தியை சத்தியம் விட்டு சொல்ல வேண்டிய தேவை வந்துச்சுன்னு சொன்னா, ஒரு ரப்பி முகமதின், முகமதுடைய இறைவன் மீது ஆணையாக அப்படின்னு சொல்லுவாய். அப்ப என் பேரை நீ சொல்லும் போது நீ திருப்தியா இருக்கிறன்னு வழங்கி கொடுக்குறேன். உனக்கு எவ்வளவு கோபம் இருந்துச்சுன்னு சொன்னா, ரப்பி இப்ராஹிம், இப்ராஹிமுடைய இறைவன் மீது ஆணையாக சொல்லுவாய். இப்ராஹிம்னா அது இப்ராஹிம் நபி. அப்ப ஒரு சொல்ல உடைய கொள்ளு பாட்டினாரா இருந்தவங்க. அப்ப இப்ராஹிமுடைய இறைவன் மீது ஆணையாக நீ சொன்னா என் மேல கோபம், என் பேரை கூட சொல்லக்கூடாத அளவு கோபமா இருக்கிற. என் மேல கோபம் இல்லைன்னு சொன்னா என் பேரையே நீ சொல்லுவாய், ஒரு ரப்பி முகமதின், முகமதின் இறைவன் மீது ஆணையாக சத்தியமாக என்று சொல்வாய். இதை வச்சு நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு ஆயிஷா நாய் சொல்றா. கரெக்ட் தான், நாம அப்படித்தான் நான் சொல்லுவேன். இருந்தாலும் நான் உங்க பேரை சொல்லலைன்னா, பேரைத்தான் சொல்லல, உங்களுக்கு இருக்கிறது இல்ல. இல்ல இஸ்மக, உங்கள் பேரை தவிர வேற ஒண்ணே நாங்க இருக்கல, பேரை சொல்லாம இருக்கனே தவிர இப்ராஹிம் பேரை சொன்னாலும் நான் உங்களை தான் நேசிக்கிறேன். அந்த கோபத்தை காட்டுறதுக்கு ஒரு அடையாளம், கோபத்தை காட்டுவதற்காக வேண்டி என்ன செய்யறது, இப்படி சொல்லுவேன் அப்படிங்கிறாங்க ஆயிஷா நாய். அப்ப ஒரு கணவன் பேரெல்லாம் விடுங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கணவர்ங்கிற தகுதிக்கு மேல என்ன இருக்கிறது, இறை தூதர்ங்கிற ஒரு தகுதி இருக்கிறது. அவ்வளவு பெரிய உயர்ந்த ஒரு தகுதியில வேற இருக்கிறாங்க. பிளஸ் கணவர் அவர் இருக்கிறாங்க, பிளஸ் மனைவியை விட மிக மிக அதிக வயசு கூடியவர்களாகவும் இருக்கிறார்கள். அப்படிலாம் இருந்தும் கூட கணவர் பெயரை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா நாய் சொல்லி இருக்கிறார்கள். ஒரு ரப்பி முகமதின், முகமதின் இறைவன் மீது ஆணையாக நான் சொல்கிறேன் அப்படின்னு எல்லாம் பேசுவார்களாம். எப்படி புருஷன் பேரை சொல்றேன்னு யாரும் கேட்டதில்லை, ரசூலுல்லாஹ் கேட்டதில்லை. அதையும் ஒரு அடையாளமா சொல்லி காட்டுறாங்க. அதனால ஒரு கணவர் பேரை கேட்டு வந்தாங்க, சென்சஸ் எடுக்க வர்றாங்கன்னு வைங்களேன்,
அது சென்சஸ் வந்து கணவர் பேர் என்ன மாட்டா என்ன செய்வாங்க, பக்கத்து வீட்டு கூப்பிடுவாங்க, புருஷன் பேரை சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் தேவையற்றது. இதெல்லாம் வந்து மூட நம்பிக்கை. அந்த கணவனை வந்து தெய்வம் மாதிரி ஆக்கி வழிபாட்டுக்குரியவனா ஆக்கி அந்த பேரை கூட சொல்லக்கூடாதுங்கிற அளவுக்கு நிப்பாட்டி போறது வந்து பிற மதத்தவர்கள் வந்து பெண்கள் மீது திணித்த ஒரு கொடுமையான ஒரு பக்தி. அது அந்த பக்தி இஸ்லாத்தில் கிடையாது. அவங்க என்ன செய்யலாம்னு கேட்டா, கணவன் பேர் என்னன்னா, கணவன் வந்து இஸ்மாயில்னா இஸ்மாயில் சொல்லுங்க, இப்ராஹிம்னா இப்ராஹிம் சொல்லுங்க. அப்ப கணவர் பேரை சொல்லக்கூடிய நேரத்துல இப்ராஹிம் வந்தாங்க, வந்தாரு போனாலும் கண்ணியமா சொல்லிட்டு போங்க. இப்ராஹிம் வந்து மீன் வாங்கிட்டு வந்தாரு, அப்புறம் கறி வாங்கி போயிருக்காரு அப்படின்னு சொல்லலாமான்னு கேட்டா தாராளமா சொல்லலாம். நம்மளா சொல்லாம இருக்கிறோம். அது வந்து மார்க்கத்துல உள்ளது நினைச்சிட்டு சொல்லாம இருந்தா குற்றமாய் போயிடும். உங்களுக்கு பிடிக்கல சொல்லாம இருந்தா அது ஒரு விஷயம். மார்க்கத்தில் அதுக்கு தடை இருக்குதான்னு கேட்டா தடை இல்ல. ஒண்ணும் தடை இல்ல, அனுமதி இருக்குது. சொல்லலாம்ன்றது கணவன் பேரை மனைவிமார்கள் சொல்லலாம், அனுமதி இருக்குது. சொல்லி கூப்பிடுறதுக்கு ஏதாவது கூப்பிடுறதுக்குல அவங்க பேரை சொல்லி கூப்பிடுற விஷயத்தை எடுத்துக்கிட்டீர்களே, ஆனால் அதை பொறுத்த வரைக்கும் கணவன் பேரை சொல்லக்கூடாது என்கிற மாதிரியான எந்த ஒரு ஹதீஸும் குர்ஆன்ல ஹதீஸும் கிடையாது, குர்ஆன்லயும் கிடையாது. கணவன் பேரை சொல்லி கூப்பிடுங்க என்றும் கிடையாது, நேரடியா சொல்லி கூப்பிடுவது. ஆனால் அரபு சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் வந்து அந்த பேரை சொல்லி கூப்பிடுறது ரொம்ப சாதாரணமா இருந்தது. நம்ம சமுதாயத்துல வந்து தமிழ் சமுதாயத்துல உலகத்தினுடைய பல சமுதாயத்துல செய்வாங்கன்னா அவரை வந்து அவருக்கு ஒரு தகுதியான ஒரு பட்டம் வச்சிருப்பாங்கல்ல, அதைத்தான் சொல்லி கூப்பிடுவாங்க. உதாரணமா இப்ப வந்து மோடி இருக்காரு, பிரதமரா இருக்காரு, அவர் இங்க வர்றாரு. எந்த கட்சிக்காக அவங்க கட்சியை சேர்ந்த ஒரு பெரிய பிரமுகரா இருந்தாலும் என்ன நரேந்திர மோடியேன்னு சொல்லுவாங்களா, கூப்பிடும்போது பிரதமர் அவர்களே, தலைவர் அவர்களே அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு முதலமைச்சர் இருக்காரு, அவருடைய கிளாஸ்மேட்டாவா இருந்தா கூட என்ன எடப்பாடி பழனிசாமியே அப்படி கூப்பிட மாட்டோம். இது வந்து நம்ம நாட்டுல வந்து புருஷன் மனைவி கூப்பிடுறது சொல்லுங்க, எவனை வந்து பெரிய ஆளுகளை கூப்பிடக்கூடாது அப்படி வச்சிருக்கணும். எவனா இருந்தாலும் கருணாநிதியே, எம்ஜி ராமச்சந்திரனே அப்படின்னு சொல்லி கூப்பிடுவது பேரை சொல்லுவாங்க. கருணாநிதி அவர்கள் சொன்னார்கள் என்று படக்கையாக அவருடைய பெயரை குறிப்பிட்டு பேசுவது என்பது வேறு. அவரை கூப்பிடுவாங்களான்னு கேட்டா அவங்களோட வயசு கூட உள்ள ஆட்களா இருந்தா வேணா கூப்பிடுவாங்க, சம அந்தஸ்துல இருந்தா கூப்பிடுவாங்க. அப்படி இல்லாம இருந்தா கூப்பிடுற வழக்கம் இங்க கிடையாது. அதனால புருஷனை மட்டும் இப்படி கூப்பிடுறதுங்கிற ஒரு விஷயத்தினால இங்க கூப்பிடுறது இல்ல. அப்ப நம்ம நாட்டு வழக்கத்துல வந்து கணவனை மட்டும் இல்ல, கொஞ்சம் பெரிய தகப்பனார் இருக்காரு, தகப்பனார பேரை சொல்லி கூப்பிடலாமாண்டா கூப்பிடுறதுக்கு அதிக ஆதாரம் இருக்குது. ஆனா நம்ம தமிழ்நாட்டில் கூப்பிடுவோமா, தகப்பனார சொல்லி உங்க பேரை சொல்லி இஸ்மாயிலுடைய மகனிங்க என்ன இஸ்மாயில் நல்லா இருக்கிறீங்களா அப்படி கேட்போமா, தந்தையே வாப்பா அம்மா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோமே தவிர கூப்பிடக்கூடிய நேரத்துல வந்து நம்ம வந்து பெரிய ஆட்களை பேரை சொல்லி கூப்பிட மாட்டோம். அப்படி இருக்கும் பொழுது அதெல்லாம் ஒரு பழக்கத்தில் இருந்துச்சுன்னு சொன்னா கணவனையும் பேரை சொல்லி கூப்பிட்டீங்கன்னா சகஜமாக போய்விடும். யாரையும் பேர சொல்லி கூப்பிட மாட்டீங்க, புருஷனா இருந்தா மட்டும்தான் கூப்பிடுவீங்கன்னு சொன்னா இங்க உள்ள பண்பாட்டு பிரகாரம் என்ன ஆகுதுகிட்ட அது மட்டும் நம்மளை இழிவுபடுது. நான் என்னையும் பேர சொல்லி கூப்பிடுவியா, அந்த பேரை சொல்லி கூப்பிடுவது வந்து கேவலம்ங்கிற மாதிரியான ஒரு கருத்துருவாக்கம் உலகத்தில் பல மொழிகள் இருக்கிறது. அரபிகள் அது கிடையாது. நபிகள் நாயகத்தை என்ன செய்வாங்க, உதவி கேட்டு வரும்போது முகமது எங்களுக்கு நல்லபடியா தாங்கன்னு கேட்பாங்க. முகமதுன்னு சொல்லி பேரை சொல்லி முகமதுன்னு சொல்லி பேரை சொல்லுவாங்களா, நம்ம சொல்லுவோமா? தமிழ் மரபுல வந்தவர்களால் வந்து முகமதுன்னு கூப்பிட முடியாது, இன்னைக்கு கூட கூப்பிட முடியாது. முகமதேன்னு அழைக்கலாம்னா அப்படியே ஜீர்ணிக்க முடியல நம்மளால. ஆனால் எத்தனை ஹதீஸ்ல யா முகமதே நான் ஒரு கேள்வி வந்திருக்கிறேன், நான் கடுமையா கேட்பேன், ஒழுங்கா பதில் சொல்லு அப்படின்னு சொல்லி சேர்ந்து கேட்டிருக்கிறாங்க. துண்ட மேத்துண்ட பிடி இழுத்து பிடிச்சுக்கிட்டு எனக்கு உதவி சரியா இல்லையா என்று கேட்டிருக்கிறார்கள். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையே எல்லாரும் பேரை சொல்லி கூப்பிட்டு இருக்கிறாங்க. அது எத்தனை சகாபாக்கள் வந்து தங்கள் தகப்பன்மார்களை பேரை சொல்லி கூப்பிட்டு இருக்கிறாங்க. அப்ப இந்த பேரை சொல்லி கூப்பிடும் பொழுது பாத்திமா நாயகூட வா முகமதா தந்தையே முகமதேன்னு நினைச்சிருக்கிறாங்க. அந்த அவங்க மரண வேலையில் இருக்கும்போது கூப்பிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் பொழுது பேரை சொல்லி கூப்பிடுதல் என்பது அந்த மொழியில கூப்பிட்டீங்கன்னா அவங்களுடைய பழக்க வழக்கத்துல இது மரியாதை குறைவானது என்று அவங்க நினைக்க மாட்டாங்க. இங்க நீங்க பேரை சொல்லி கூப்பிட்டீங்கன்னு சொன்னா கூப்பிட்ட தடையெல்லாம் குற்றம்லாம் கிடையாது. அப்படி நினைத்தால் உங்களுடைய இல் வாழ்க்கையில என்ன செஞ்சிடக்கூடாது, என்ன நம்ம பேர நம்ம என்ன வயசு இவளுக்கு என்ன வயசு பேரை சொல்லி கூப்பிடுறாள் அப்படின்னு நினைத்து அது உங்களுடைய லைஃபை பாழாக்கிற மாதிரி இருக்குமே. ஆனால் அதை தவிர்த்துக் கொள்ளுங்கள். உங்க நன்மையை நாடிதான் சொன்னால் அல்ல கேள்வி கேட்க மாட்டான். பேரை சொல்லி பேரை வைக்கிறதே சொல்லி கூப்பிடுறதுக்காக தான். அதனால வேற எதுக்கு இந்த பேர் வைக்கிறாங்க, வைக்கிறது தான் அந்த பேரு. ஆனால் நம்ம தமிழ் மரபுல அதிகமான தமிழ் மரபு மட்டும் இல்ல, உலகத்தில் அதிகமான மக்கள்கிட்ட கிடையாது. மேற்கத்திய உலகம் மிஸ்டர் போட்டு யாரா இருந்தாலும் பேரை சொல்லிடுவாங்க. மிஸ்டர் காந்தி, மிஸ்டர் ஜின்னா, மிஸ்டர் ட்ரம்ப் நம்ம கூப்பிடலாம் அந்த நாட்டில் போய்.
அவன் வந்து என்ன பேர சொல்லி கூப்பிடுறேன்னு கேட்க மாட்டான். நம்ம நாட்டுல எப்படின்னு சொன்னா அந்த கூளை கும்பிட்டு ஜாஸ்தியா போடுவாங்க. அந்த மாதிரி கூணி கூறி தான் என்ன செய்வாங்க, பெரியவர்களை மதிக்கிறவங்க பேர்ல நடப்பாங்க. அப்படியான ஒரு அமைப்புல இருக்கக்கூடிய நேரத்துல கூப்பிடுற வழக்கமே இல்லாத ஒரு ஊர்ல போயிட்டு கணவனை மட்டும் பேர சொல்லி கூப்பிட்டா அந்த கணவன் உள்ளத்துல என்ன வரும்னு கேட்டா, அது 4 பேருக்கு மத்தியில வச்சு கூப்பிட்டா இவனுக்குள்ள மரியாதை பாத்தியா, புருஷனை பேர சொல்லி கூப்பிடுற அளவுக்கு இவன் ஒரு அடிமையா இருக்கிறான்னு சொல்லி அப்படியான ஒரு விமர்சனங்கள் வரும். அந்த அடிமைத்தனத்துக்கு அடையாளம் இல்ல. ஆனால் வயசுல ஆம்பளை வயசு கூடவாகவும் பெண்ணு கம்மியா வயசு இருக்கிறதுனால இப்படி சொல்லும் போது அப்படி ஒரு கருத்து வரும் என்று இருந்தால், அதனால கணவனுக்கு மனைவியின் மீது ஒரு நம்மளை வந்து அலட்சியப்படுத்துறாங்க என்ற ஒரு வெறுப்பு வரும் என்று இருந்தால் அப்படி கூப்பிடாதீங்க, தவிர்த்துட்டு போங்க. கணவர் 2 கூப்பிடுங்க, கணவர் 2 கூப்பிடுற தப்பு கிடையாது, அப்படி அழைச்சிட்டு போங்க. அப்படி ஒண்ணு வராது. இன்னும் சில பேர் என்ன செய்யறாங்கன்னா, அதிகமான விருப்பம் உள்ளவங்க வந்து கணவனை என் பேர சொல்லி கூப்பிடுன்னு சொல்லுவான். அது ஒண்ணு அதை பிரிச்சு விரிதமா எடுத்துக்கொள்ள மாட்டாங்க. அதை கூப்பிட்டு போங்க. எதுக்காக இதை தவிர்க்கலாம்னு கேட்டா, மார்க்கத்தை வச்சு தவிர்க்க தேவையில்லை. நீங்கள் அப்படி அழைத்தீர்களேயானால் அவன் அது பாதிக்குது. குடும்ப வாழ்க்கைக்கு 2 பேரும் சந்தோஷமா போகணும். உங்களுடைய அந்த சொற்பிரயோகம் வந்து அந்த சந்தோஷத்தை கெடுத்துடக்கூடாது. அவன் உங்களுக்கு பயன்படுத்துற சொற்பிரயோகம் வந்து கெடுத்துடக்கூடாது. சில கணவன் வரிசை கொண்டாட்டு வாடி கொடினா கூப்பிடுவாங்க. சில பெண்கள் இது பிடிக்காது. 4 பேர் மத்திய வச்சு கூப்பிட்டா அப்ப என்ன செய்ய, ஒரு கணவனா இருக்கிறவன் இந்த மாதிரி கூப்பிடுவது வந்து சில பெண்கள் வந்து ரசிப்பாங்க. கணவன் இப்படி கூப்பிடுவது வந்து சந்தோஷப்படுவாங்க. சந்தோஷப்படுவாங்களா இருந்தால் உங்க இல்லறம் பாதிக்காதுன்னா கூப்பிட்டு போங்க. சில பேருக்கு சொன்னா என்ன இப்படி என்ன கண்ணி மரியாதை இல்லாம என்ன கூப்பிடுற, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க, அவங்க முன்னில் இந்த மாதிரி என்னை கேவலப்படுத்திட்டேன்னு நினைப்பாருன்னு சொன்னா ஏன் அப்படி போவான்னு சொல்ல வேண்டியதானே, போடி வாடி இருக்கு. இப்படி கூப்பிடுற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் என்ன அளவு கொண்டு கேட்டா, அதுல வந்து மார்க்கத்தில் யாரும் யாரையும் இப்படி வேணாலும் கூப்பிடலாம், தப்பே கிடையாது. இந்த போடி போங்கிறதெல்லாம் தமிழுக்கு தான் உண்டு. அரபியில வந்து யாரா இருந்தாலும் போதான், மரியாதைக்குரியவரா இருந்தாலும் போ, மரியாதை டீ போட்டு அடிஷனலா சேர்க்கிறோம்ல, அப்படியான ஒரு சொற்பிரயோகமே அரபு மொழியில கிடையாது. போடா வாடாவும் கிடையாது, போ வாதான். ரசூலுல்லாஹ் பார்த்து சொன்னாலும் போதான், போங்கன்னு சொல்ல வேண்டியதுக்கு பதில் அடிச்சுவாங்க போதான். அப்ப யாரை பத்தி பேசினாலும் என்ன செய்வாங்க, போவான்னு பேசுவாங்க அவங்க. அது அந்த சொல்லம் இருக்குது. 2 வகையான சொல்லு இருந்தா தான் ஏன் அதை சொல்லல இது சொல்லு கேட்பாங்க. அவங்கள்ட்ட இருக்கிறதுனா என்ன, போவாதான் இருக்குது. போங்கல் வாங்கன்னு நிறைய பேருக்கு சொல்லுவாங்க, பன்மைக்கு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த அவன் இவன் நம்ம சொல்றோமே, சொல்லுவோமா யாரையாச்சும் ஒரு ஆளு தகப்பனார் பேரை சொல்லி அவன் வந்தான்னு சொல்லுவீங்களா? அரபில சொல்லுவாங்க. அப்படியே ஏன்னு கேட்டா, அங்க வந்து எல்லாருமே அவன் தான். அல்லாவுக்கு அவன் தான், இப்லீஸுக்கு அவன் தான், ரசூலுல்லாஹ் சொன்னாலும் அவன் தான். அதுல வித்தியாசமான சொல்லு இல்ல. உதாரணமா கால சொன்னான், கால அல்லாஹ் சொன்னான், கால இப்லீஸ் சொன்னான், கால முகமது. நம்ம தமிழ் மொழிபெயர்ப்பு சொன்னாருன்னு சொல்லிக்கிறோம். அவனுக்கு பொருள் 3மே காலம் தான். 3 என்னது, சொன்னான்ங்கிற வார்த்தை தான் பயன்படுத்துறாங்க. அவங்களுக்கு மரியாதை குறைவு இல்ல. ஏன் இல்ல, அவன்கிட்ட 2 இல்லையே, சொன்னார்கள் ஒண்ணு சொன்னான்னு ஒண்ணு. சொன்னார்கள் நிறைய பேருக்கு உள்ளது, சொன்னான்னா ஒரு ஆளுக்கு உள்ளது. இந்த மரியாதை பண்பைங்கிற டாபிக் வந்து நம்ம பாஷையில இருக்கிறது, அவன் பாஷையில இல்ல. அதனால இந்த மாதிரி கூப்பிடுற விஷயங்கள்லாம் நம்ம என்ன எடுத்துக்கொள்ளணும்னு கேட்டா, நம்ம மொழியுடைய மரபை கவனித்து அது அவரை புண்படுத்தும் என்று இருந்தால், அது இல்வாழ்க்கையை பாதிக்கும் என்று இருந்தால், நல்லுறவை கெடுத்து விடும் என்று இருந்தால், ஒரு சபையில வச்சுக்கிட்டு இருக்கும்போது கணவனை பேர சொல்லி கூப்பிடான்னு வைங்க, பாக்குறவங்க என்ன நினைப்பா சமூகத்துல அப்படின்னு அவன் நினைத்தானே, யாரா கூப்பிடாதீங்க, நீ பாடு கூட நான் பதில் சொல்லிக்கிறேன் பரவாயில்ல, அப்படிதான் நாங்க இருப்போம், நெருக்கமா இருக்கோம்னு சொன்னாங்கன்னா கூப்பிட்டு போங்க. மார்க்கம் தடுக்குமானா தடுக்காது. யார பேர சொல்லி கூப்பிட்டாலும் என்ன செய்யாது, தடுக்காது. அதுல வந்து நீங்க விளங்கிக்கிற வேண்டியது, மார்க்கத்தில் அதுக்கு எந்த ஒரு தடையும் கிடையாது.